மீண்டும் பாஜக ஆட்சி, மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தென்னகங்கள்லையும் மேற்கு வங்கம் போன்ற வடகிழக்கு பகுதிகளில் நீங்கள் பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழகம் அப்படியே அந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் இதற்கு முன்னாடி பெற்றதை விட கூடுதலான ஓட்டும் சீட்டும் பெறுவாங்க. ஸோ பாஜகவிட்ட எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, அரசியல் ரீதியாக 2 விமர்சனம் வைப்பாங்க. ஒன்று வந்து அவங்க வந்து பாபர் மசூதி அடித்தாங்க, குஜராத் கலவரம் பண்ணாங்க, இதற்கு பிறகு தான் ஆட்சிக்கு வந்திருக்கு, அதனால் அதை ஒன்று விட்டுருவோம். அப்புறம் வந்து அரசு ரீதியாக 2 சொல்லுவாங்க, ஜிஎஸ்டி பண்ணாங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. இந்த ரெண்டையுமே 2014-19 முதல் ஆட்சி காலத்திலே பண்ணிட்டார். ஸோ அதற்கு பிறகு அவருக்கு கூடுதலான ஓட்டு சீட்டும் கிடைச்சது. ஸோ 2014 விட 19 கூடுதலான ஓட்டு சீட்டு, 2019 24 கூடுதலான ஓட்டு சீட்டு, இதுதான் கிடைக்க போகுது. இந்திய வரலாற்றில் எந்த கட்சிக்கும் எந்த பிரதமருக்கும் கிடைக்காத ஒரு காம்ப்ளிமெண்டரி ஓட்ஸ் வந்து இந்த முறை அவர் கிடைக்க போகுது. இப்போ நான் நினைக்கிறது வந்து 400ங்கிற எண்ணை கூட்டணியா தொடாது, 370ங்கிற எண்ணு வரைக்கும் நெருங்கி வருவாங்க, 330 இவங்களே தொடுவாங்க நினைக்கிறேன். அதனால வந்து இந்திய அரசியல் வரலாறு காணாத ஹேட்ரிக்கான கூடுதல் சீட்டும் ஓட்டுமான, அதாவது ஆன்டி இன்கம்பன்சிலாம் தாண்டி பாசிட்டிவான ஓட்டை பெறக்கூடியதா இந்த தேர்தல் முடிவு. இதை தான் நான் தேர்தலுக்கு முன்னாடியும் கருதுனேன். இந்த 4 கட்ட முடிவுக்கு பிறகு என்னுடைய எண்ணத்தில் மாற்றம் இல்லை.